அண்ணன் எடப்பாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரே சொல்லியிருக்கிறார், சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரே ஒத்துக்கிறாரு, நீட் தேவையில்லை, இது நீட் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இது நீங்க காங்கிரஸ் மூலியமா தானே வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள போவேன். ஏன்னா சர்ச்சையை பொறுத்திருக்கீங்கன்னா அது நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வச்சு அதை அமல்படுத்த சொல்றாங்க. அன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் அதை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஆனா எந்த நேரத்தில் அது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டுங்கிறதா இப்ப கேள்வி. அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னா நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க. இப்ப நம்ம முதலமைச்சருடைய என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, சரி நீங்களே சொல்றீங்களே நீட்டு கூடாது, அது என்ன எப்போ அது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணி போடுறீங்க, கூட்டணி போடும்போது நீங்க இதே நீட் தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நீட் பொறுத்த வரைக்கும் அது கூடாது, அது நீங்க எடுத்தாதான் கூட்டணி நான் வருவேன்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத முதலமைச்சருடைய கேள்வி. சரியான ஒரு கேள்விதான். அவர் அவைத்தலைவரே அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. சார்ந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் இப்படி பேசக்கூடாது, அதை அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறதா நிதர்சன உண்மையோட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இது போன்ற விஷயங்கள் முதலமைச்சரோட கலந்துகிட்டு அவர் சொல்லணுங்கிறத அவர் சபாநாயகருடைய இது. நானும் என்னுடைய அப்படி என்னுடைய ஒப்பீனியன் தான். எப்படி சொல்றாரு, அது உண்மையா பொய்யான நம்மளுடைய அது நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்லும் போது அது நான் சொல்ல முடியாது. ஏங்க நீ பேப்பர் படிக்கலீங்களா நீங்க சகோதரர்? பேப்பர்லயே வந்துருச்சு, நேற்று எல்லா டிவிலையும் சொல்லியிருந்தோம். கண்டிப்பா அதை நான் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டு என்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறேன். நான் இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் 100% அவருடைய கோபம் இருந்தது, எல்லாருடைய கோபம் இருந்தது. ஆனா எங்களுடைய இயக்கத்தை தலைவர் வைகோடைய மனிதநேயத்திற்கு அந்த கோபம் அது அடிபணிந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதனால நடந்தவே இருக்கட்டும், நடப்பவே நல்லவையா இருக்கட்டும்ங்கிற அந்த இதுபடி நாங்க இயக்க நலனுக்காண்டி, தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடுங்கிறத நான் சொல்ல முடியும். ஏங்க நான் வெளிப்படையே பேசுறவங்க, டக்கு முகம் மாறாது, என் சுவாவ டக்கு. அதனால அந்த மக்கள் பணி நிறைய செஞ்சுட்டு பாராட்டுறீங்க. நீங்க கொஞ்சம் அரசியலும் கத்துக்கணும், அது இனிமே காலங்கள் கொஞ்சமா வரும்னு நினைக்கிறேன். அண்ணன் அப்படி சொல்லவே இல்லை. அண்ணா திருமணம் அப்படி சொல்லவும் மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கூட்டணி ஆட்சிக்கு சில சலுகைகளுக்காக நாங்க சில தலித்துகளுக்காக நாங்க போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டலன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க, தவறான கருத்து சொல்றாங்க. நாங்க தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கும் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நானும் சரி என்னுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் நீங்க அப்படிங்களா இது பண்ண முடியும், தவறான சித்தரிப்புன்னு சொல்லியிருக்கிறத தவிர என்னைக்கும் அவர் அந்த மாதிரி கருத்தை சொல்லல. அவர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.